ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பனானா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டியும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம பனானா தோசைக்கு வந்து முதல்ல வந்து ஏலக்கி பழம் வந்து ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். இது கூடவே வெல்லம் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் தேவைன்னா ட்ரை நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம 2 பங்காக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதுவும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம்ல மாவு, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அது கூடவே பால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால 2 பங்காக நான் கலக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து தோசை தவா வச்சு நம்ம ஊற்றிடலாம். ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை தவா காஞ்சிடுச்சு. இப்போ இது ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சி விட வேணாம், இது அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் ஊற்றுறேன் நான். இந்தளவு குட்டி குட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இது 3 நிமிஷம் வந்து மிதமான தீயிலே வேக விட்டுருக்கேன். இப்போ இது திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனையும் செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது 2 சைடுமே வெந்துடுச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பனானா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.